பண்ணியிருக்கோம். அதை கொலம்பஸ் தமிழ்ச்சங்க தலைவர் ஜான் கோயிலன் வழங்கிட்டோம். ஆங்கிலத்தில் தாங்க போட்டுக்கிறோம். ஸோ கொலம்பஸ் தமிழ்ச்சங்கம், Columbus, Ohio, is an appreciation award in appreciation of the literary speech delivered to the NTCST Tamil diaspora in the Central Ohio region, presented to Tamil novelist, writer, and literary critic B. Jane Mohan, July 6, 2015. Mike and I think is a friend. எவ்வளவு நேரம் பிளான் பண்ணியிருக்கீங்க? நம்மளுடைய 8:45 வரைக்கும் அதாவது இங்க 9 மணி வரைக்கும் இருக்கலாம் சார். வாசல்ல போய் எவ்வளவு நேரம் வேணாலும் எல்லாருமே பேசுவாங்க. ஏன்னா யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்காக சொல்றேன். நீங்க நுண்ணுணர்வை பத்தி பேசுனீங்க. முதல் கேள்வி இந்த மாதிரி வந்துருது. தப்பா நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு அந்த ரசனை இருக்குது. என் பேர் ராமமூர்த்தி சார். முதல்ல நீங்க அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு விசாவுக்கு போய் இந்த விசா ஆஃபீஸரே உங்களை வந்து நேரடியாக கூப்பிட்டு போய் பேசி அமெரிக்காவிலையும் உள்ள அங்கே உள்ள இலக்கியங்கள் இதுகளுக்கெல்லாம் படிங்க, அங்கேயும் போய் வந்து உங்களுடைய திறமைகளை வந்து பரப்புங்க அப்படின்னு போய் உங்களை வாழ்த்தி விசா கொடுத்து அனுப்பிச்சதா படித்தேன். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த நான் பல விஷயங்களை வந்து நீங்கள் எழுதின இதெல்லாம் ஆன்லைன் கண்டென்ட்டில் தான் படிக்கிற மக்கள் தான். நுண்ணுணர்வு பற்றி விரிவாக இவ்வளவு சொல்கிற கேட்கறது சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு வாசிப்பை வாசிக்கிறப்பையும் அதுக்கு உண்டான நேரத்தை கொடுத்து அதனுடைய உட்கருத்தை எடுத்துக்கிட்டதுக்கு வந்து அது நேரம் இருக்கு. உணர்ந்து கொண்ட உட்கருத்து வந்து நம்மளுடைய உட்கருத்து கூட ஒத்துப்போகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து சரிபார்க்கறதுக்கு நேரம் இருக்கு. அது சரிபார்க்கப்படும் போது சரியா இருக்கிறப்ப வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உணர்வு உண்டாகுது. அப்பத்தான் வந்து அடுத்தடுத்து நிலைகளுக்கு அந்த நாவலோ அல்லது அந்த எழுத்துக்களையோ பார்க்க முடியும். ஆனா இதுக்கெல்லாம் வந்து நேரம் இருக்கிறது வந்து உங்களை மாதிரி முழு நேர எழுத்தாளர்களுக்கு வாசிப்பாளர்களுக்கு இருக்கலாம். ஆனால் இப்போ டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கிற ஜனக்கூட்டத்தில் வந்து கம்ப்யூட்டரு, சயின்ஸு, பயாலஜி அது இதுன்ட்டு போயிட்டு இருக்கிற இந்த கூட்டத்தில் வந்து படிக்கிறதுக்கு உண்டான நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த நுண்ணறிவுகளை எல்லாம் உணர்வதற்கு வந்து நேரம் கிடைக்காதது வந்து ஒரு பெரிய இதாக தான் நான் நினைக்கிறேன். இது தமிழ்நாட்டில் 10க்கு 8 பேர் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒருவர். புத்தக படிப்பை பற்றி கேட்டால் மட்டும்தான் இதை சொல்லுவாங்க. நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லலை. ஒன்று, எனக்கு தெரிந்த தமிழ் தலை சிறந்த சில வாசகர்கள் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும். என்னுடைய நல்ல வாசகர்கள் சமீபத்தில் இருந்து பண்ண பொள்ளாச்சி மகாலிங்கம் ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் அளவுக்கு வணிகம் செய்து கொண்டிருந்தார். 30க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் தமிழில் வந்து ஒரு நல்ல படைப்பை கூட அவர் படிக்காமல். நானே கேட்டிருக்கேன், எப்படி படிப்பீங்க? காரில் போகும் பயணத்தில் மட்டும்தான் படிப்பேன். ஆனால் அதுவே போதுமானது. அப்துல் கலாம் படிக்காத தமிழ் படைப்புகள் ரொம்ப குறைவு. எனக்கு வாசக இடங்கள் இருக்கு. அப்படி தமிழில் மிக உச்சக்கட்ட தொழில்களில், அரசியலில், பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய மிகச்சிறந்த வாசகர் 100 பேரையாவது இங்கே இடம் நான் சொல்லணும். ஆக நேரம் கிடைப்பது என்பது
விருப்பம் இருக்கிறதா என்பதை மட்டும்தான் சார்ந்திருக்கிற ஒழிய வேற எந்த இதுலையும் கிடையாது. இரண்டாவதாக மிடித்திருக்கும் நேரம் முழுக்க தொழில் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடிய மனிதர்கள் இந்த பூமி கிரமத்தின் மேல் உயிர் வாழ்கிறார்களா என்பது எனக்கு சந்தேகம். நான் படிக்க நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கிட்ட கேட்பேன். அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒரு 20 நிமிஷம் நீங்க கேட்பேன். டிவி பார்ப்பீங்களா? எந்த இதெல்லாம் பார்ப்பீங்க? இதை பார்ப்பேன், அதை பார்ப்பேன். ஒரு நாளைக்கு குறைந்தது 3 மணி நேரம் தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய ஒரு தமிழ். ஆனால் ஒரு நாளைக்கு 20 நிமிடம் படித்தால் தமிழ்ல நல்ல இலக்கியங்களை படிச்சிருக்கேன். 20 நிமிடம் படித்தா போதும். ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 மணி நேரம் ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ். ஆனால் புத்தகத்தை பற்றி கேட்டால் படிக்க எங்கெங்க நேரம் வேண்டாம். ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்தை எங்கேயாவது இடத்துல டாய்லெட்டில் இருக்கிற நேரம் மட்டும் ஒதுக்கினாலே போதும். தரமான இலக்கியம் படிக்கும். ஒரு வருஷத்தில் எவ்வளோ மணி நேரம் நீங்கள் படிப்பீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்தில் அரை மணி நேரம் ஒதுக்கினாங்க உங்களுக்கு 150 மணி நேரம் ஆகுது. சரமாரியாக படிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆக நேரம் என்பது படிக்க மனமில்லை என்பதற்கான இன்னொரு பதிலாகத்தான் நான் இப்போ எடுத்துக்கிறேன். இரண்டாவதாக உலக அளவில் ஐரோப்பியர்களுக்கு பிரான்ஸில், ஜப்பானில், ஸ்பெயினில், அமெரிக்காவில் நேரம் இருக்கும்போது தமிழர்களுக்கு மட்டும் உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் உழைப்பு தவிர வேற எதற்கு நேரம் இல்லை என்பது ஒரு கலாச்சார பிரச்சனையாக எடுத்துக்கணுமான்னு கூட எனக்கு தோணும். அதான் நீங்க சொன்னப்ப நான் அப்படிதான் படிப்பேன். படிக்கும்போது கொஞ்சம் உள்நோக்கி போய் இப்ப நீங்க அந்த ஒரு குட்டி பொண்ணு அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அப்படிதான் போகும். சம்டைம்ஸ் அதுக்கப்புறம் முடிச்சப்புறமும் அந்த கனவே இருக்கிறனும் அப்படின்னு தோணும். அது கரெக்டா தப்பான்னு தெரியல. இப்போ வேற ஏதாவது பார்த்தாலும் ரிலேட் பண்ணி எனக்கு யோசிப்பேன். அது கரெக்டா தப்பான்னு தெரியல. உலகத்து நம்முடைய மனித மனம் என்பது ஒரே சமயத்தில் குறைந்த 2 அல்லது 3 விதங்களில் இயங்கக்கூடிய நடிக்கக்கூடிய எனக்கு இருக்கக்கூடிய ஒருவர் இங்கே தான் இருக்கிறான்னு சொல்ல முடியும். இங்கேயே இருப்பார், கூட வேற எங்கே இருக்க முடியும். ஒரே இடத்துல முழுமையாக தான் நான் இருப்பேன்னா அது ஒரு பெரிய தியானம் இல்லை. அது எல்லாரும் கைவிடுறது இல்லை. அவர் மனித மனம் மிக இயல்பாக வெவ்வேறு உணர்ச்சி நிலைகளில் ஷிஃப்ட் ஆக முடியும். வெவ்வேறு தளங்களுக்கு தன்னை எளிதில் மாற்றிக்கொள்ள முடியும். அது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ரொம்ப கராரான ஒரு தொழிலை செய்வீர்கள், ஒரு கனவை சார்ந்த ஒரு விஷயத்தை உள்ள வச்சுக்கிறது உங்களுக்கு பெரிய சமநிலை. நான் பொள்ளாச்சி மாநிலத்தில் கேட்டேன், இவ்வளவு தொழில் பண்ணக்கூடிய உங்களுக்கு இலக்கியம் எதுக்காக தேவைப்படும்? அவர் சொல்றாரு, இவ்வளவு தொழில் கராரான ஒரு கவனம் விட்டா கையை அத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு ஷார்ப்பான இந்த தொழில். ஆகவே ஒரு கனவு இந்த பக்கம் இருந்தால் இல்லை உங்களை சமநிலைப்படுத்த முடியாது. பெரிய தொழிலதிபர்கள் எல்லாமே சின்ன தொழில் மளிகை கடை வச்சிருந்தா அது தேவையில்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, மனிதர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களில் செயல்படுவதன் வழியாகத்தான் தங்களை சமநிலை செய்வது. நான் இங்கே இறங்கும் போது என்னுடைய நண்பர் MITயில் பேராசிரியர் இருக்காரு அரவிந்த். MITயில் ஒருவரை வேலைக்கு எடுக்கும்போது மாணவனாக எடுக்கும்போதே உன்னுடைய ஆதர் யாருன்னு கேள்வி முக்கியம். நீ அதை யாரை படிப்ப? நான் சொல்றது இலக்கியத்துக்கு இல்லை, அறிவியலுக்கு. மெக்கானிக்கல் சயின்ஸுக்கு ஒருத்தர் வரும்போதே நீங்களுடைய ஆசிரியர் யார், நீ என்ன ஆதர் உனக்கு பிடிக்குன்னு கேட்பேன். அந்த ஆதரை பற்றி நீ சொல்லக்கூடிய அசலான கருத்து என்னன்னு கேட்பேன். அதுல இருந்தால் நீ கற்பனை பண்ண முடியுமா, இல்லை வெறும் ஸ்க்ரூ டிரைவர் தானா அப்படின்னு தெரியும். வெறும் ஸ்க்ரூ டிரைவர் உள்ளே போக முடியும். அதுதான் இங்கே உள்ள ஸ்டாண்டர்ட். ஏன்னா மெக்கானிக்கல் சயின்ஸ் படிக்கிறவனுடைய கற்பனையை சமன்படுத்துறது இந்த பக்கம் ஒரு டாஸ்டாலுக்கு இருந்தாங்க, இந்த ஒரு பிலிப் ராத் இருந்தாங்க. அப்படிதான் உலகம் முழுக்க அறிவியக்கம் போய் கொண்டு. இது ஒரு இந்த ஸ்விட்சிங் வழியாக தான் ஒருத்தனுடைய கற்பனை திறன் மட்டும் இல்லை, அவனோட உழைப்பு திறனும் மேம்படும். சலிக்க சலிக்க ஒரு வேலையை செய்யக்கூடிய அவனுக்கு பிடித்தமான இன்னொரு இடத்துல போய் செய்யணும். இங்கே திருப்பி நான் அறியக்கூடிய ஒரு விஷயம் எங்கள் பேராசிரியர் அத்தனை பேர் சொல்லக்கூடிய ஒன்று அவனுடைய தொழில் அல்லது அவனுடைய படிப்பு. அதுக்கு சமானம் இந்த பக்கம் அவனுடைய கற்பனையை தூண்டக்கூடிய ஒன்று. அதுக்கு சமானம் இந்த பக்கம் அவனுடைய உடலை சரியாக வைக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ். அவனுடைய ஆதரவு யார், அவனுடைய ஸ்போர்ட்ஸ் யார். இந்த 2 கேள்வி இல்லாமல் அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னங்கிற கேள்வி கேட்கணும். தமிழில் அந்த 2 கேள்வி நம்ம கேட்கறது. இது 2லையும் இது ஒரே சமயத்தில் இந்த 3 விஷயங்களை சமநிலை செய்யும்போது தான் 3ஐயுமே வெற்றிகரமாக செய்யும். உங்களோட வரலாறு பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு சிறு வயதில் பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் விட்டுட்டு அது மாதிரி ஒரு சன்னியாசி மாதிரி போகக்கூடிய ஒரு இது பால்கோவில் கிட்டத்தட்ட அதே மாதிரி சன்னியாசி மாதிரி ரைட்டர். ஸோ நீங்கள் எழுதுறதுக்கு அது ஒரு காரணமாக அந்த மாதிரி நீங்கள் போனப்போ
அதனால நீங்கள் பெற்றது எப்படி? அதாவது எல்லா எழுத்தாளர் லைஃப்லையும் இந்த டீனேஜ்ங்கிறது ஒரு சிக்கலான காலம். அவன் யார் அப்படின்னு அவனே தீர்மானிக்கக்கூடிய காலம், குழப்பங்களுடைய காலம். இப்போ ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு காலகட்டங்கள். எழுத்தாளர்கள் மட்டுமல்ல, தமிழ் அமெரிக்காவோட வரலாறு எடுத்து பார்த்தா தொழிலதிபர்கள், அறிவியலாளர்கள் கூட அந்த காலகட்டம் ஒரு சிக்கலான காலம். என்னுடைய வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் என்னுடைய உயிர் நண்பன் ஒருவன் தற்கொலை செய்து செத்துருக்கான். அது எனக்கு ஆன்மீகமான பல கேள்விகள் இருக்கு. ஸோ அது ஒரு நிலையின்மை, கத்தளிப்பு அனுப்பி வீட்டை விட்டு கிளம்பி ஓடி திரும்பி வந்து அந்த காலகட்டத்தினால் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, மற்ற எழுத்தாளர்கள் உறவுகளை பற்றி, அரசியல் கோட்பாடுகளை பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதுக்கு அப்பால் ஒட்டுமொத்தம் மனித வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், மரணம் சார்ந்த மனிதனுக்கு என்ன அர்த்தம் வருது, வரலாற்றில் சாராம்சம் என்ன இருக்குன்ற மாதிரி பெரிய கேள்விகளை நோக்கி நான் போவதற்கு அந்த காலகட்டம், அந்த துயரம், அந்த அலைக்கழிப்பு எனக்கு வழிகாட்டுன்னு நான் நிறைய பல எழுத்தாளர்களுக்கு ஒவ்வொரு வகையில் அது அமையும். இந்த ஊர்ல இப்போ யூரோப் இல்லை இங்கே அமெரிக்கா, பிரான்ஸ், மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா எல்லா, அதாவது இப்போ அமெரிக்கா எடுத்துட்டா இல்லை வெஸ்டர்ன் எடுத்துக்கிட்டாலே they've gone through a lot in the past 500 years. ரெனைசான்ஸ்லேருந்து பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் பார்த்துட்டு வந்துருக்காங்க. ஸோ அப்போ அதே மாதிரி 80களில் ரொனால்ட் ரீகன் அந்த ஏராவில் படிக்கிறது, ஸ்கூலில் புக்ஸ் படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஓகே எல்லாரும் புக் படிக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ நம்ம ஊரில் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகலாம். அது ஒரு அரசியல் சார்ந்து கூட அதை முன்னெடுத்துட்டு வரலாம். ஓகே ஸ்கூல்னா ஒரு 8வது மேலேயோ ஒரு புரிஞ்சுக்கிற வயசுக்கு மேலேயோ புக் படிக்கிறது அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தால் ஒருவேளை அந்த ஹேபிட் அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க குழந்தைகள் தொடரும். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு அதை கம்பேர் பண்ணுறது சரியா? ஏன்னா நம்மளோட வரலாறு வேற மாதிரி. 1930s 40s பார்த்தா நம்மளோட லிட்ரஸி ரேட்டை ஒரு 10% 11% தான் நம்மளோட லிட்ரஸி ரேட். ஸோ அப்போ நம்ம இப்போ தான் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் தான் நம்மளோட லிட்ரஸி ரேட்டும் அதிகமாகிட்டு வருது. ஸோ நம்ம இன்னும் கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னுமே ஒரு 40-50 வருஷம் கொடுத்தா தானே